ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்பிஓ கேஸ்டல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபியூ டேஸ் பேக் சங்கர் சார் வந்து யூடியூப்பில் ஒரு லைவ் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த லைவோடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சார் லைவில் இம்பார்ட்டண்ட்டான நிறைய விஷயம் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தோடைய ஒரு ஷார்ட் டெஃபினிஷன் மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம எஸ்பிஓ டிவிஎம் அஃபீஷியல் யூடியூப் சேனலில் சாரோட லைவோடைய வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து சார் சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டோட்டல் மெம்பர்ஸ் லிமிட் இன் எஸ்பிஓ. சார் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தாங்க எஸ்பிஓடைய மெம்பர்ஸ் லிமிட் வந்து 15 லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக இந்த லைவில் சார் வந்து அதை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பிஓடைய டோட்டல் லிமிட் வந்து 10 lakhs, 10 லட்சம் பேர் மட்டும்தான் எஸ்பிஓவில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 3 லட்சத்திற்கும் கொஞ்சம் அதிகமாக நம்ம இருக்கோம். ஸோ 10 லட்சம் பீப்புள் எஸ்பிஓக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஐடி வந்து ஸ்டாப் ஆகிடும், ஜாயினிங் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவேன் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 வருஷம் வரைக்கும் எஸ்பிஓவில் எந்த ஒரு ஜாயினிங் ப்ராசஸும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நம்மளுடைய இந்த ஜாயினிங் வந்து ஏப்ரல் வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரலுக்கு அப்புறம் எஸ்பிஓவில் எந்த ஒரு ஜாயினிங்கும் இருக்காது. இது சங்கர் சார் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எஸ்பிஓ மெம்பர்ஸோடைய சேலரி. எஸ்பிஓ ஒரு பர்டிகுலர் கம்பெனியோடைய 36 months, அதாவது 3 years வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மிங் ஏப்ரல்லேருந்து செப்டம்பர், அதாவது 6 months ஆஃப் பீரியட் வந்து நம்ம எல்லாருமே ஒரு மினிமம் சேலரி தான் வாங்குவோம். பட் அதுலேயுமே சில்வர், கோல்டன், டைமண்ட் கிரேடுக்கு வந்து சேலரி வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் ஆகும், அமௌண்ட் டிஃப்ரென்ஷியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அக்டோபர்லேருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம எல்லாருக்குமே 10,000 பேசிக் சேலரி அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் செகண்ட் இயர் வந்து 12,000, தேர்ட் இயர் வந்து 14,000. ஸோ இயர்லி 2,000 நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க. இது வந்து பேசிக் சேலரி தான். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்கம்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுடைய எஃபர்ட்ஸை யூஸ் பண்ணி இன்னுமே இதில் ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சார் தர்றதா வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, ப்ரொஃபைல் டீட்டெயில் அண்ட் பேங்க் டீட்டெயில். இப்போ ஏன் சார் நம்மளை மறுபடியும் ஃபில் பண்ண வச்சாங்க அப்படின்ற ஒரு கொஷின் நமக்கு இருக்கும். ஸோ அது எதுக்கு அப்படின்னா, இப்போது நம்மளை வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க, மெயில் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃப்யூச்சர் எஸ்பிஓவில் கண்டிப்பாக வந்து சோஷியல் மீடியா யூசேஜ் வந்து எல்லாருக்கும் தெரியணும், மெயில் எல்லாருக்கும் அனுப்ப தெரியணுன்றதுக்காக ஒரு சாம்பிள், அதாவது ஒரு ட்ரையல் தான் இந்த விஷயம். ஸோ யார் யாருக்கெல்லாம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ண தெரியலையோ, மெயில் அனுப்ப தெரியலையோ அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்து ரிலீவ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப்ஷனை வந்து சார் வந்து மறுபடியும் எல்லாரையுமே பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய ஃப்யூச்சர் எஸ்பிஓ பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் எல்லாருக்குமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி இப்போவே லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃப்யூச்சர் எஸ்பிஓ. ஸோ ஃப்யூச்சர் பிளான் ஆஃப்டர் 6 months. இந்த ஃப்யூச்சர் பிளான் வந்து மேபி 6 months அப்புறம் ஆரம்பிக்கலாம், இல்லை 1 year கூட ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் 100 members செலக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எஸ்பிஓ ஒரு நியூ கம்பெனி கூட டைப் வச்சிருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்காக தான் இந்த 100 members, அவங்களுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காகவுமே ஒரு மினிமம் சேலரி 20,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதோடைய அப்டேட்ஸ் வந்து மேபி 6 months, அப்படி இல்லைனா இந்த செலெக்ஷன்ஸ் எப்போ நடக்குதோ அப்போ இதை பற்றின ஃபுல் அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சார் வந்து கொடுப்பாங்க. நம்மளுடைய ஃப்யூச்சர் எஸ்பிஓவில் 10 lakh members எஸ்பிஓவில் இருக்காங்க அப்படின்னா, சார் ஒரு இம்பார்ட்டண்ட் அனௌன்ஸ்மெண்ட் நோட்டீஸ் போர்டில் கொடுத்தாங்க அப்படின்னா 10 lakh members-க்கும் அந்த இன்ஃபர்மேஷன் 24 மணி நேரத்தில், அதாவது 1 dayல 10 லட்சம் பேருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் 24 hours ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு புது எஸ்பிஓவை க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம எஸ்பிஓவில் பிடிஓ ஆஃபீஸர்ஸ் அண்ட் டீம் லீடர் செலெக்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ 300 பிடிஓ ஆஃபீஸர்ஸ் ப்ளஸ் 1000 டீம் லீடர்ஸை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இது 2 விதமான சார் சொல்லியிருக்காங்க. ஒன்று அவங்களேவும் முடிஞ்சால் செலக்ட் பண்ணுவோம், அப்படி இல்லைனா ஓட்டிங் ஆப்ஷன் மூலியமாக செலக்ட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதோடைய ஃபுல் அப்டேட்ஸ் என்ன அப்படின்றது நம்ம இந்த ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய சேலரி பேக்கேஜும் சொல்லியிருக்காங்க. கமாண்டர்களுக்கு எல்லாமே 50,000, பிடிஓ ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாமே 30,000, டீம் லீடர்ஸ்க்கு எல்லாருக்குமே 20,000. இது வந்து அவங்களுடைய டாஸ்க் பார்க்குற அந்த
அந்த இன்கம் இல்லாமல் இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கான ஒரு பெர்மனன்ட் சேலரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சேலரியும் வரும், ப்ளஸ் அவங்க டாஸ்க்கு பார்க்குறதுனால வர சேலரியும் அவங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நம்மளுடைய 6th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய பேமெண்ட் மெத்தட். ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் மெத்தட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எப்பவும் போல் நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து வித்ட்ரா பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கலாம். இதுவுமே 1 மந்த் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்டிகுலர் டேட்டில் நம்ம எல்லாருடைய சேலரியும் வந்து கிரெடிட் ஆகிடும், நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து லோக்கல் ஷாப்ஸ். ஸோ சார் வந்து சொல்லியிருக்காங்க லோக்கல் ஷாப்ஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எஸ்பிஓ எந்த ஷாப்போட டைப் பண்ணியிருக்கோ அந்த ஷாப்பில் நீங்கள் உங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் சொன்னாங்க, பட் இப்போ வந்து அந்த ஆன்லைன் ஷாப்பிங்கை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மெத்தடை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்ம டைப் பண்ணியிருக்க பர்டிகுலர் கம்பெனி உடைய ஆப்பில் வந்து நம்ம பேசிக்காக நம்ம எப்போவுமே வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் அண்ட் திங்ஸ் அதே கம்பெனி வந்து நம்ம வந்து ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம், ஒரு பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சோஷியல் மீடியா. ஸோ ஏன் இப்போ நம்மள சோஷியல் மீடியாவில் ஐடியா க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு விஷயம் போட்டோம் அப்படின்னா அது நிறைய மக்களை போய் வந்து சேரும். ஸோ அதனால தான் நம்மளை இப்போ ரீசெண்டாக ஃபேஸ்புக், ஷேர்சாட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதில் எதுலையாவது ஒன்றில் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஐடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எத்தனை ஐடி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஐடிக்கும் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பிஓ வந்து நம்ம ஐடி வந்து மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஐடியை வந்து கண்டிப்பாக அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறோமா இல்லையா, போஸ்ட்லாம் கரெக்டாக ஷேர் பண்ணுறோமா அப்படின்றத வந்து எஸ்பிஓ வந்து கண்டிப்பாக வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. நம்மளோட அட்மின் டீம் வந்து நம்மளை மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ இப்போவே வந்து போஸ்ட் போடுறது எப்படின்றத வந்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் உங்களுடைய ஃபோன் நம்பர், ஸோ உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஹைட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட 8th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா யூடியூப் ப்ரொமோஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. சார் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே எஸ்பிஓ சைட்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு இன்கமிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவங்க கொடுக்குற அந்த ப்ராடக்ட்ஸ் ஸோ இல்லை வேறு என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம ப்ரமோட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு எஸ்பிஓ சைட்லேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு இன்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் லிமிட்டை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ தட் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் சேனல் வந்து ஒரு 4000 ஹார்ஸ் வியூஸ் வாட்சர்ஸ் ரீச் ஆனாலும் உங்களுக்கு யூடியூப் சைட்லேருந்துமே கண்டிப்பாக ஒரு இன்கம் இருக்குது. ஸோ தட் யூடியூப் சேனல் இல்லாதவங்க கண்டிப்பாக யூடியூப் சேனல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. டபுள் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எஸ்பிஓலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட் கிடைக்கும். ஸோ தட் நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆச்சு அப்படின்னா யூடியூப் சைட்லேருந்து நமக்கு ஒரு இன்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும். நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் போடுற வீடியோஸ் வந்து நல்ல கண்டென்ட்டாக போடுங்க. அது வந்து என்றைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபேமிலிஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.